ரவுண்ட் ஒன் மேட்ச் இது. இந்த மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா மலையடி வரம் பாய்ஸ் வர்சஸ் பாப் கிங்ஸ். ஸோ டாஸை வின் பண்ண மலையடி வரம் பாய்ஸ் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர், முதல் ஓவர் மட்டும் காமன் போகிற போய் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பர்சன் நிசார், நான் செகண்ட்ஸில் ஸ்டீஃபன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்கு சிங். முதல் பால் மேட்ச்சில் ஆஃப் த மார்க், சிங்கிள் பட் அவுட் சைட் வச்சு. செகண்ட் பால் வைடு, செகண்ட் பால் ரீ. ஸ்டீஃபன் ஸ்ட்ரைக்கில் ஹார்க்கராக வந்தாங்க. தேர்ட் பால் இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்கு, ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. வந்து இந்த பால் 1 பவுன்ஸ் பவுண்டரி எடுத்துருச்சு. அடுத்த பால் ஷார்ட் ஆச்சு, ஃப்ளாட் பேட்டிங்கு போனார். கேட்ச் பிடிக்கிறது கஷ்டம். பவுண்டரி விடாமல் தடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். பவுண்டரி விடாமல் தடுத்தாலும் 4 ரன் ஓடி இருக்காங்க. சிங் டு ஸ்டீஃபன், இன்ஃபீல்டுக்குள்ளேயே இருக்குது. ஆல்பர்ட் ரெடி ஆகிட்டாருங்க. கேட்சும் பிடிச்சிருக்காங்க. ஷார்ட் கவர்ஸில் ஃபீல்டரை வச்சு பவுண்டரிக்கு அப்புறமா ஸ்டீஃபனோட விக்கெட்டையும் தூக்கிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் மணி ஃபாஸ்ட்டாக எடுக்க பார்த்தாரு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க பாப் கிங்ஸ். செகண்ட் ஓவர் கூட கோபி. ஃபர்ஸ்ட் பால் நேராக யார்க்கருக்கு வந்தார், தட்டி விட்டாங்க. பேட்டில் ஆடி டபுள் எடுக்கிறாங்க. செகண்ட் பால் லென்த்தை பிஃபோராக வச்சார். பேக் ஃபுட்லேயே நின்று ராக் பேக் பண்ணி வாடா ஷாடுங்க. 6 பேருக்கு அந்த இடத்துல. தேர்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு, நல்ல புல் கேப்பில் மிட் விக்கெட்லேயும் ஸ்கொயர் லெக்லேயும் ஆளே கிடையாது. பீனில் வச்சுருந்தாங்க அங்கே. இந்த பால் பவுண்ட்ரி போயிருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. 10 ரன் கடைசி 2 பந்தில். சேஞ்ச் ஆகாடு அறந்த விக்கெட்லேருந்து வராங்க. டாஸ் பால் ஃபீல்டரை வச்சு எடுத்திருக்காங்க. ரெக்ஸுங்க ஃபீல்டர். கேட்ச் டேக்கன். குவிக் ஃபயர் ஒன்று முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவர் மேட்ச்சில் நல்லா அடி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராகுல். ஓபிட்டன் இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து பர்ஃபெக்டாக லைனில் இருந்து வச்சார். அவுட் சைட் ஆஃபில் கம்பேக் கொடுத்துருக்காரு பவுலர். இது வரைக்கும் ரிதம் செட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ செட் ஆகிற மாதிரி போட்டிருக்காரு. ஷார்ட்டாக இருந்துச்சு, ஃப்ளாட் பேட்டிங்க்கு போனார். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். எஸ், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல. வித் த வின் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும் 4 பேருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 26 ஸ்கோரு, 2 விக்கெட் விட்டு பாப் கிங்ஸ். தேர்ட் ஓவர் பத்துக்கு செல்வம் வந்திருக்காங்க. முதல் பால் மணி ஸ்ட்ரைக்கில் இன்ஃபீல்டுக்குள்ளேயே தடுக்கிறாங்க. அதுக்குள்ளே 2. செகண்ட் பால் டாஸ் பால் ஆளே இல்லாத பக்கம் ஃப்ளிக் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல பவுண்டரி போகாது, கட்டையில் போட்டு உள்ளே நின்றோம். இதையும் 2ஆக மாற்றுறாங்க. தேர்ட் பால் ஃப்ளாட் பேட்டிங், ஃபீல்டர் இருக்க பக்கம் கோபி கைக்கு போயிருக்கு. ஸோ மணி ஆட்டமில் வெளியே. இப்போ சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் ஆகாஷ். ஸ்லோவர் 1 டிக் பண்ணிட்டாருன்னு தோணுது. அந்த இடத்துல ஈஸியாக கிளியர் பண்ணிடுவாங்க. ஃபுல் பிளேடாக காட்டினார். 6 இவர் பிடிக்கிற முதல் பந்து மேக்ஸிமோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தன்னோட இன்னிங்ஸை. ஃபாஸ்ட்டாக அடிக்க பார்த்தாரு, விக்கெட் யூஸ் பண்ணார். சிங்கிள். 1 ஓவர் மீனிங் இந்த ஓவரில். ராகுல் ஸ்டேக்கில் ஃபாஸ்ட்டாக யாருக்கிறதுக்கான முயற்சி. லோட்டாஸாக ஃப்ளிக் பண்ணார். ஐயோ, அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். 2 ரன் ஓடி இருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 3 விக்கெட் விட்டு 39 ஆடி இருக்காங்க பாப் கிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு செந்தில். முதல் பால் ஆகாஷ் ஸ்டேக்கில். ஓய்யோ, பட்டுருச்சா? பாட்டுருச்சு. ஏஸ், இன்சைட் எட்ஜ். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ராதா. செகண்ட் பால் அதான் ஸ்டாப். அடுத்த பால் லைனுக்குள்ளன்னு சொல்லிட்டாங்க. டாட் பால். ஃபோர்த் ஒன் ராகுல் ஸ்டேக்கில் ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டாருங்க. ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டாரு. பெரிய ரீஜன் சைடு இருந்தாலும் ட்ராவல் பண்ணிடணும்னு தோணுது. மேக்ஸிமம் போயிருக்கு ராகுல் கையிலேருந்து. ரூத்லெஸ் 6. டாஸ் பால் விக்கெட். 1 மோர் மீனிங் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். டார்கெட் டிசைடிங் வந்து டாஸ் பால் காலில் இறங்கிடுச்சு. டாட் பால் போட்டு முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 46 ஆடி இருக்காங்க பாப் கிங்ஸ். 47 இப்போ டார்கெட்டு மலையேறி வாரம் பாய்ஸ்க்கு. ஜஸ்டின் ஸ்ட்ரைக்கில் நான் செகண்ட்ஸில் சிங் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்கு நிசார் வந்திருக்காங்க. சேஸ் பிகின்ஸ். இது கிட்டாருன்னு தோணுது. எஸ், நல்ல கேரியாக எடுத்திருக்காங்க. ஸ்டீஃபன் இங்கே விக்கெட் கீப்பராக இருந்தார்.
அண்டரில் போச்சுங்க. லோ கேட்சை தெளிவாக பார்த்து எடுத்திருக்காரு. ஃபாஸ்ட்டாக வரைஞ்சி வந்து 1 பேட்ஸ்மேனா செல்வம். செகண்ட் பால் இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து ஸ்லாட்டில் வந்துச்சு. ஃபாஸ்ட்டாக எடுத்தார். கைக்கு போயிருக்குங்க. பிக் விக்கெட். பெரிய பெரிய விக்கெட் இதுதான். பவர் பிளேயில் 2 விக்கெட்டு, 2மே டாட்டு. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் 2 டவுன் பேட்ஸ்மேனா ஸ்டீஃபன் ராஜ், ரோஹித் ஸ்டீஃபன். இந்த பால் விக்கெட்டாக இருந்தால் ஹேட்ரிக்காக இருக்கும். யாருக்கரா போட்டாங்க டாட் பால். இந்த பந்து 3 பாலுமே கோல்டன் டாட். 4th ஒன் பிச்சிலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டாங்க. 2 more மீனிங் பவர் பிளேயில் எடுத்துட்டாரு. அவுட் சைட் ஆஃப்க்கு போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக இருக்கார் ஃபீல்டர். பவுண்டரி விடாமல் தடுத்துருவாங்க. இந்த வந்து 2 ரன். 1 more மீனிங் பவர் பிளேயில் இறங்கி போய் பிச்சாத பாலுக்கு போயிட்டாரு. நல்ல டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும்னு தோணுது. மரத்தில் போய் பட்டுருச்சு. எஸ் மேக்ஸிமம் போயிருக்கு. பவர் பிளேவாக பவர்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு ஸ்டீஃபன் ராஜ். முதல் ஓவர் முடிவில் 8 ரன் ஆடிருக்காங்க. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். மலையடி வாரம் பாய்ஸ் 39 தேவை. மீதமுள்ள 18 பந்தில். செகண்ட் ஓவர் போட பீட்டர் வந்திருக்காங்க. ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக எடுக்க பார்த்தாங்க. லெக் கட்டர் வேரியேஷன் மட்டும் போட்டார். டாட் பால். செகண்ட் பால் கீப்பரை தாண்டி போயிடுச்சு. தடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் 1 ரன். தேர்ட் பால் தடுக்க முடியலங்க. ஃபாஸ்ட்டாக கீழே போயிடுச்சு. சிங்கிள். 4th ஒன் ஸ்டிங் ஸ்டெக்ல கைக்கு போயிருக்குங்க. நல்லா டேக் எடுத்திருக்காரு ஸ்டீஃபன். அங்கே ஃபீல்டர் லாங்கான. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஆல்பர்ட். ஆல்பர்ட் ஃபேஸ் பண்ணுற முதல் பந்து தட்ஸ் மேக்னிஃபிசன்ட். ஜஸ்ட் மேக்னிஃபிசன்ட். பிடிக்கிற முதல் பால் கான்ஃபிடென்ட்டோடு அடிச்சிருக்காரு. 6. போயிட்டு அடுத்த அடுத்த பந்து கம்பேக் பால் போட்டிருக்காருன்னு தோணுது. விக்கெட் அவரே போடுற காட்டன் பாலுக்கு பிடிச்சிருக்காருங்க. 6க்கு அப்புறமா ஆல்பர்ட்டோட விக்கெட் எடுத்திருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 16 ஸ்கோர். 4 விக்கெட் எடுத்திருக்காங்க எம்பி பாய்ஸ். ஃப்ராங்க் அடுத்த ஓவர். முதல் பால் ஸ்டீஃபன் ராஜ் ஸ்டிக்ல ஃபாஸ்ட்டாக ஃபிளிக் பண்ணாரு. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ட்ரெக்ஸ். செகண்ட் பால் இன்சைட் எட்ஜிங்க ட்ராக் டவுன் ஆகியிருக்கு. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் கோபி. நல்ல பிளேஸ்மெண்ட். மிட் விக்கெட்லி ஃபீல்டர். 1 ரன். ஸ்டீஃபன் ராஜ் ஸ்டிக்ல ஸ்லாட்டில் போட்டார். நகர்ந்து போய் ஆட பார்த்தாரு. லைன் ஆஃப் த பாலை கவர் பண்ண பார்த்தாங்க. சரியா பலந்திர 1 ரன். ஃப்ராங்க் கோபி த்ரூ த லைன் போனாருங்க. விண்டுக்கே எடுத்துகிட்டு போயிடும் கண்டிப்பாக. நல்ல சவுண்டு பேட்லேருந்து கோபி கையிலேருந்து முதல் மேக்ஸிமம். 1 more மீனிங் இந்த ஓவரில். யாருக்கர் பேட்டு கடியிலேயே சிங்கிள் மாற்றிருக்காங்க. அங்கே ஒரு மிஸ்ஃபீல். டைமிங் கொடுக்குது. டபுளுக்கு டபுள் எடுக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 26 ஸ்கோர். 5 விக்கெட் விட்டுருக்காங்க எம்பி பாய்ஸ். மேட்சோட கடைசி ஓவர் போகிறதுக்கு லோக்கி. 6க்கு 21 ரன் தேவை. முதல் பால் ஸ்டார்ட்டில் போட்டார். பேஸே கொடுக்காம போட்டார். 1 ரன். செகண்ட் பால் 5ல் 20 தேவை. ஃபாஸ்ட்டாக எடுக்க பார்த்தாரு. அவுட் சைட் ஆஃபில் டாட். தேர்ட் பால் ஸ்டம்ப் லைனில் அலாங் த கிரவுண்டில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. பந்து தடுத்துருக்காருங்க ராதா. அவர் மறுபடியும் ஓவரோட முதல் பால் ஒரு ஸ்டாப் பார்த்தோம். இப்பயும் ஒரு ஸ்டாப்பு. இப்போ விக்கெட் வேறு கொடுத்துருக்காங்க. ரன் அவுட் வந்தனில். லோக்கி டு ஸ்டீஃபன் ராஜ். எதிர்காலத்தில் ஃபாஸ்ட்டாக பவுண்டரி போகலங்க. பவுண்டரி போகல. 1 ரன் மட்டுமே. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் செந்தில். 2 more மீனிங் மேட்ச்சில். ஓய்யோ ஸ்ட்ரிக் லைனில் வச்சாருங்க நியூ பேட்ஸ்மேனுக்கு. 1 more மீனிங் மேட்ச்சில் நல்லா யாருக்கார் வேகத்தோட வேகம் கேட்டாங்க. வேகம் போட்டிருக்காரு. ஸோ 6க்கு 21 டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மேட்ச் முடியுது. பாப் கிங்ஸ் வந்த மேட்ச் அப் அகெயின்ஸ்ட் மலையாடி வாரம் பாய்ஸ்.